ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் அதிரசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த அதிரசம் ரெசிபி செய்கிறதுக்காக 2 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அந்த பச்சரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் காய போட்டுட்டேன். டிஷ்யூ பேப்பர் இல்லாட்டி துணியில் கூட காய போடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கை விரல்கள் வச்சு அழுத்தி பாருங்கள். இந்த மாதிரி கை விரலில் ஒட்டுற ஸ்டேஜ்லேயே நம்ம அந்த அரிசியை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம். அப்புறமா ஒரு அரிப்பில் சேர்த்து நல்லா அரிச்சிக்கோங்க. அப்புறமா அந்த பாத்திரத்திலேயே அந்த அரித்த மாவை நல்லா விரல் வச்சு அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஈரம் போகாமல் இருக்கும். ஒரு துணி வச்சு மூடிக்கோங்க. அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய அரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சிட்டு அரிச்சு எடுத்துட்டு அதே பாத்திரத்திலே சேர்த்து விரல் வச்சு நல்லா அழுத்தி மூடி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைசல் தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இன்னொரு பாத்திரத்தில் அரிப்பு வச்சு வடிகட்டிக்கோங்க. நம்ம சர்க்கரை கரைசல் கலக்கின அந்த பாத்திரத்தை தண்ணியில் கழுவிட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு நம்ம வடிகட்டின சர்க்கரை கரைசலை சேர்த்து கொதிக்க விடலாம். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறமா அதை தண்ணியில் சேர்த்து பார்க்கணும். ஒரு குட்டி தட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூனில் சர்க்கரை கரைசல் எடுத்து சேர்த்து பாருங்கள். சர்க்கரை கரைசல் பிரிஞ்சு போகாமல் இருக்கணும். அதை நம்ம விரல் நுனியில் எடுத்து பார்க்கும்போது இப்படி உருட்டி பார்க்கும்போது உருண்டு வரணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும், ஆனால் உருண்டு வரணும். இதுதான் அதிரசத்துக்கு ஏற்ற கரெக்டான பாகுபதம், தக்காளி பாகுபதம். ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா அதிரசம் கட்டியாயிரும், சாஃப்டாக இருக்காது. அதனால இந்த பதத்திலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை கரைசலை நம்ம பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய அரிசி மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மொத்த சர்க்கரை கரைசலையும் ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை கரைசல் மொத்தத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம அந்த கரண்டியில் தூக்கி விடும்போது அது கீழே வடிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் காட்டுறேன். அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சர்க்கரை கரைசலையும் மாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம கரண்டியில் எடுத்து விடும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் இந்த மாவை நம்ம சேர்த்துடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. கடைசியாக மாவெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த மாவு ட்ரை ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு ஃபுல்லாகவே தடவிக்கோங்க. ஃபுல்லாக தடவி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு நாள் இந்த மாவை அப்படியே மூடி வச்சுருந்தேன். மறுநாள் தான் அதிரசம் செய்தேன். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு கட்டி ஆயிடுச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை இனி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிட்டு அதிரசமாக தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். ஒரு தட்டில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அதை உள்ளங்கையில் நல்லா தடவிக்கோங்க. அப்புறமா அந்த அதிரச மாவை சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு அதிரசமாக தட்டிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கனமாகவும் இல்லாமல் மீடியமாக தட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த அதிரசத்தை சூடான எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அதிரசம் சுடும்போது எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும். எண்ணெய் சூடாகாமல் இருந்துச்சுன்னா அதிரசத்தை நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது அதிரசம் பிரிஞ்சு போயிடும். அதனால எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதிரசத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறமா அதிரசம் வேகும்போது தீயோட அளவை மீடியத்தில் வச்சுக்கோங்க. தீயோட அளவை கூட்டி வச்சிங்கன்னா அதிரசம் வெளியே கரிஞ்சு போயிடும், உள்ளாடி வேகாது. அதனால தீயை மீடியத்திலே வச்சு அதிரசத்தை வேக விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திருப்பி விட்டுலாம். 2 சைடும் கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த அதிரசத்தை எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அப்போ அதிரசம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
ஒரு தடவை கூட நான் இந்த அதிரசம் எண்ணெயில் போடுறத காட்டுறேன். அதிரசம் செய்யும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் 3 விஷயம்தான். முதல்ல மாவோட ஈரப்பதம் போகக்கூடாது. பொடிச்சிட்டு நல்லா அழுத்தி ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கணும். அது முதல் விஷயம். ரெண்டாவது பாகுபதம். பாகு அந்த தக்காளி பதத்தில் இருக்கணும். பாகு ரொம்ப ஹார்டாகக்கூடாது, அந்த கரெக்டான பதத்தில் வரணும். அப்போ அதிரசம் சூப்பராக வரும். அடுத்ததாக தீயோட அளவு மீடியத்திலே வச்சு நம்ம வேக வைக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அதிரசத்தை எண்ணெயில் சேர்த்துக்கணும். அப்போது அதிரசம் நமக்கு அழகாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் அதிரசம் ரெடி பண்ணிட்டேன். இதே போல் நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள். சூப்பராக உங்களாலையும் செய்ய முடியும். இந்த அதிரசம் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதிரசம் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு அதிரசத்தை நம்ம பிச்சு பார்த்துடலாம். பாருங்கள், உள்ளாடி நல்லா சாஃப்டாக அழகாக வந்திருக்கு. நன்றி. வாழ்க வளமுடன்.